இதில் இந்த ஐரிஸ் டெனா அப்படின்ற ஒரு ஈரான் வார்ஷிப் இப்போ அதுதான் உலகம் முழுக்க பேசு பொருளாக மாறிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் இந்தியா இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போகலை, ஆனால் இழுக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் சம்மந்தப்பட்ட நாடாக ஸ்ரீலங்காவை கருதப்படுது. எதுக்காக சொல்கிறேன் இப்போ ஒன்று தெரியும். இந்த ஐரிஸ் டெனா ஈரான் வார்ஷிப் இருக்குல்ல, இது இந்தியாவில் பயிற்சியை முடிச்சிருச்சுங்க. ஒரு ட்ரில் நடந்திருக்கு, அதில் அவங்க பயிற்சியை மேற்கொண்டு அதுக்கப்புறம் நாடு திரும்பியிருக்காங்க. நாடு திரும்புகிற அந்த நேரத்தில் நம்ம இந்தியன் ஓஷன் இருக்குல்ல, அதுக்கு அருகில் இருக்க ஸ்ரீலங்கா கிட்ட இந்த கப்பலை அடிச்சிருக்க அமெரிக்கா சப்மரீன் சர்வீஸ் லான்ச் பண்ணி விட்டாங்க. அது இப்போ அடுத்த பிரேக் த்ரூ மாதிரி இருக்குது. கடல் முழுக்க அவங்க ராஜ்யம் இருக்கணுன்றதில் மாற்று கருத்து இல்லைன்றதை அமெரிக்கா இது போல் அடித்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஈரான் வார்ஷிப் அடித்தாங்களே, அடிக்கும் போது அந்த கப்பலில் இருந்தவங்க எண்ணிக்கை 180 பேர் ஒட்டுமொத்தமாக. அந்த 180 பேர் நிலைமை யோசிச்சு பாருங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் 87 பாடிஸை ஸ்ரீலங்கா அரசு எடுத்துட்டாங்க. அந்த கப்பலில் தாக்குதலுக்கு அப்புறம் கிடந்த பாடிஸ் இருக்குல்ல, 87 பாடிஸு. ஒரு 32 பேரை படுகாயங்களோடு அவங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஸ்ரீலங்கா பண்ணியிருக்கு. இதில் மிஞ்சி இருக்காங்களே, அவங்க எல்லாருமே நீரில் மூழ்கி இறந்துருக்கலாம் தான் இப்போ அஞ்சப்பட்டுருக்கு. 180 பேர் பயணப்பட்டதில் 32 பேர் காயங்களோடு மீட்கப்பட்டிருக்காங்கன்னா மற்றவங்க நிலமை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடுவாங்க. இந்த பாடிஸ்லாம் கொண்டு வரப்படுது பார்த்தீங்களா, அங்கே மீட்கப்பட்ட பாடிஸ் ஒன்று ஒன்றா கப்பல் மூலமாக தரைக்கு கொண்டு வரப்பட்டுருக்கு. கொண்டு வந்துட்டு அங்கே சில செரிமனிஸை பண்ணுறாங்க, மிலிட்ரி சார்ந்து சில செரிமனிஸை பண்ணிடுறாங்க. இது கூடவே அந்த பாடிஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுற விஷயமும் இப்போ அடுத்தடுத்து ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. இதுலேயே அடுத்த ஒரு பெரிய தலைவலி உருவாகலாம் நான் அசியூம் பண்ணுறேன். அதாவது அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரான் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அந்த ஈரானோட மிலிட்டரி சேர்ந்த ஒவ்வொருத்தரும் இவங்களோட பிரேதங்களை ஸ்ரீலங்கா யார்கிட்ட ஒப்படைப்பாங்க? ஈரான் கிட்ட ஒப்படைச்சா அமெரிக்கா அதுக்காக முட்டுக்கடை போடுச்சுனாக்கா, ஸோ இதுக்கப்புறம் புதுசாக இந்த தலைவலி நோக்கியும் உலகம் திரும்பும்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் ஈரான் கப்பல் இந்தியா சார்ந்து அந்த ட்ரில்லை மேற்கொண்டிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்தியா அவங்களோட போர்ட்டை ஒருவேளை அமெரிக்காவோட போர்க்கப்பல் பயன்படுத்துறதுக்கு உதவி பண்ணுறாங்களோ, அமெரிக்காவோட இந்த நேவல் அசட்ஸ் இருக்குல்ல, அதை சார்ந்த இந்தியா எல்லாத்தையும் அனுமதிச்சிட்டாங்களோ, இதனால தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கோன்னு அப்படி திருப்பி விட்டாங்க. இதை பற்றி இந்திய அரசிட்ட கேட்குறப்ப அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இல்லைங்க நாங்கள் அமெரிக்கா எங்களோட தளங்களை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க அடித்தது வாலண்டரி பேஸில் அவங்க ஸ்பான்டேனியஸாக ஒரு இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. இதுக்காக நாங்கள் தான் போர்ட்டை கொடுத்து அடிக்க சொன்னன்ற மாதிரிலாம் யாரும் திருச்சி செய்தியை வெளியிட வேண்டாம்னு சொல்லிட்டோம் இந்திய அரசு செயலில் சொல்லியிருக்காங்க.